அன்பு தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளில் இன்பத்துப்பாலில் 118வது அதிகாரமாக உள்ள கண் விதுப்பு அழிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1172வது திருக்குறளை பற்றி அறிய போகின்றோம். கண் விதுப்பு அழிதல் என்பதற்கு பிரிவின் துயரால் கண்கள் வருந்துதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 1172வது திருக்குறளுக்கு செல்வோம். தெரிந்து உணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன். தெரிந்து உணரா நோக்கிய உண்கண் பரிந்து உணரா பைதல் உழப்பது எவன் என்பது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். அன்று நன்கு ஆராயாமல் தலைவனை காட்டிய மைதீட்டிய கண்கள் இன்று அந்த துன்பம் நம்மால் தானே வந்தது, அதாவது பிரிவின் துயரம் நம்மால் தானே வந்தது என்று எண்ணி ஆராயாமல் துன்பப்படுவது எதனாலோ என்று இந்த திருக்குறள் பொருள் அமையப்பெற்றுள்ளது. மீண்டும் பொருள்: அன்று நன்கு அறிந்து ஆராயாமல் தலைவனை காட்டிய மைதீட்டிய கண்கள் இன்று அந்த துன்பம் நம்மால் தானே வந்தது என்று பொறுத்து கொள்ளாமல் வருந்தி நிற்பது எதனாலோ என்று வினா எழுப்பதாக, அதாவது தலைவி வினா எழுப்புவதாக இந்த திருக்குறள் அமையப்பெற்றுள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் தினந்தோறும் திருக்குறளில் அறம்பொருள் இன்பம் மூன்றையும் படித்து வாழ்வில் மேன்மை அடைவோம். நன்றி, வணக்கம்.